ஹலோ வீவர்ஸ். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு ஆயுத பூஜை. ஸோ இன்றைக்கி எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் குன்னூரில் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் வார் அப்போ யூஸ் பண்ண பீரங்கி வச்சுருக்காங்களாம். ஸோ சரி அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. இப்போ வந்து டைம் 12:45 ஆச்சு. மீதியை போகிற வழியில் அப்டேட் பண்ணுறேன். இங்கேருந்து கிளம்பிட்டேன். எப்படி இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆயிரும். மீதி ஏதாச்சும் போகிற வழியில் நல்லதாக இருந்துச்சுன்னா போட்டு காமிக்கிறேன். மீதியெல்லாம் அப்படியே டைம் ஸ்லாக் போடுறேன். பிளாக் பீச் அந்த இதுக்கிட்ட வந்துட்டோம். இவர் தான் வந்துட்டு மானக்ஷா. இவர் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, கார்கில்னு ஒரு வார் நடந்துச்சு. அந்த வார் அப்போ எல்லா கம்யூனிகேஷனும் கட்டான பிறகு இவர் தனியாக அந்த சீஃபாக இருந்தார். அந்த வாரில் தனியாக இருந்து அந்த வாரை லீட் பண்ணி இந்தியாவுக்காக ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்படியே ஒரு ரிட்டைர்மெண்ட் காலத்தில் இங்கே இருந்தாருன்றதுனால அப்படியே இங்கே ஒரு தலை வச்சுருக்காங்க. எதிர்மாக தான் இருக்குது இடம். ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்ரி ஏரியான்னு நினைக்கிறேன். ட்ரைனிங்காகவே வச்சுருக்காங்க போல். ஃபுல்லாக இங்கே இருந்தால் நிறையா பேர் ட்ரெயின் ஆகி போயிட்டுருக்காங்க. இடம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. கேமரா வேறு அலோடா இல்லையான்னு வேறு தெரியல. எடுத்தோன்ட்டோம். பிடுங்காமல் இருந்தால் சரி. என்னமோ மூடி வச்சுருக்காங்க, என்னென்னு தெரியல. இதாதா அந்த பீரங்கி திறந்து வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் என்னதுடா என்னமோ மூடி வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்த்தா பீரங்கி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. பார்க்கலான்னு ஆசையாக வந்தால் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்களே. சரி வந்துட்டுக்கிட்டாச்சு பார்த்தோமே. பார்த்தா கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. அடுத்த கட்ட பிளான் வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு சிமெண்ட்ரி போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு. சரி அது போயிட்டு வரோம். அப்புறம் அங்கே கேமரா பிடிச்சி பேசுகிறவர் தான் தினா விலாக். மறக்காமல் அவர் சேனலுக்கு போய் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்பிச்சிருங்க. அவர் பாவம் தண்டை போல் பேசிகிட்டு இருக்காரு. சரி மீதியே போகிற வழியில் அப்டேட் பண்ணுறேன். சரி நான் ஒன்றும் இல்லை, சும்மா ஃபோட்டோ எடுக்க தான் வந்து வச்சுக்க மாட்டாங்கப்பா. சரி நாங்கள் பேசிக்கிறோம். சரி நாங்கள் பேசிக்கிறோம். ஒரு வழியாக அந்த சிமெண்ட்ரி வந்துட்டோம். சிமெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பயமாக தான் இருக்குது. ஆமாம் பூட்டிதான். அந்த சிமெண்ட்ரி வந்துட்டோம். ஆனால் பூட்டிட்டாங்க. அதனால் உள்ளே போக முடியாது. அதனால் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த இது வழியாக அப்படியே காமிக்கிறேன் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஃபஸ்ட்டெல்லாம் உள்ளே விட்டுருந்தாங்க. உள்ளெல்லாம் போய் நான் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். இப்போ தான் உள்ளே விட்றதில்ல போல். ஃபுல்லாக ஃபென்ஸ் அடித்து இது பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்கும். என்ன பண்ணுறது, சரி நமக்கு கொடுத்த சரி அவ்வளோதான். சரி இப்படியே பார்த்துக்க வேண்டியதான். சரி மீதியே நான் இப்போ ஒரு 2-3 ஃபோட்டோ இதை எடுக்க போகிறேன். ஸோ இதை அதான் உங்களுக்கு லாஸ்ட் அந்த சிமெண்ட்ரி போகவும் இல்லை. அந்த சிமெண்ட்ரிக்கு பக்கத்தில் சும்மா ஒரு வழி போச்சு. சரி அதில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினேன். பார்த்தா செம்மையாக இருக்குது இந்த வியூ. நெல்லுங்க காமிக்கிறேன். அங்கே ஒரு டவர் தெரியுதான்னு தெரியல. அந்த டவர் வரைக்கும் போகலாம். அந்த டவருக்கு போனோன்னா ஊட்டி டு மேட்டுப்பாளையமில் உள்ள ஹேர்பின் பெண்டில் 14 பெண்ட்ஸ் இருக்குது. அதில் 8 பெண்டு அதில் அங்கே நின்று பார்த்துடலாம். என்ன சரி மீதி ஏதோ அங்கே தெரியுது பிளேன்ஸு. சரி வந்ததுக்கு வண்டி ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். சரி மீதியை போகிற வழியில் அப்டேட் பண்ணுறேன். அந்த சிமெண்ட்ரி வரும்போதே அவர் சொன்னார், தம்பி இங்கெல்லாம் வரக்கூடாது, போலீஸ்காரங்க ரைடு வராங்க. சார் நாங்கள் பேசிக்கிறோம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டேன். பார்த்தா சொன்ன மாதிரியே ஒரு 2 போலீஸ்காரங்க வந்துட்டு, தம்பி இங்கே என்ன வேலை சார், ஃபோட்டோ எடுக்க வந்தேன். எங்கேருந்து வரேன் சார், இந்தமாதிரி மஞ்சூர் பக்கத்துலேருந்து வரேன் சார். மஞ்சூர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்து தான் ஃபோட்டோ எடுக்கணுமா, எங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேறு இடமே இல்லையான்னு கேட்குறான். சார்னு சொல்லி சரி இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, கிளம்பு, இல்லைன்னா ஸ்டேஷன் புடிச்சு போயிடுவேன் அப்படின்னு பயமுறுத்திட்டாப்புல. சரி அதனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். வேறு ஏதாச்சுன்னா போகிற வழியில் காமிக்கிறேன். வீட்டுக்கு பக்கம் வந்துட்டோம். சரி வர வழியில் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபால்ஸ் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. தெரியுதான்னு வேறு தெரியல. தெரியுதா அந்த ஃபால்ஸு? அன்றைக்கி அந்த ஃபால்ஸுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு பிளானு. பார்ப்போம். போகிறது கஷ்டன்ற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இருந்தாலும் ட்ரை பண்ணி போவோம். போனோன்னா உங்களுக்கு நாளைக்கு இந்த vlog தான் வரும். சரி மீதியே அப்படியே இப்போ வீட்டுக்கு போகிற டைம் இங்கேருந்து கிளம்பிட்டோம். நாளைக்கு அந்த ஃபால்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸு vlogலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது 4:30 ஆக போகுது. வீட்டுக்கு போயிட்டு வர மீடியம் டைம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.